வாரன் பஃபெட் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், சார் ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆகுறது, இந்த மாதிரி ரூமர்ஸ் வதந்திகள்லாம் நம்ம கேள்விப்பட்டு அதில் எப்படி ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட் பண்ணாமல் தப்பிக்கிறதுன்னு கேட்குறாரு. வாரன் பஃபெட் அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை சொல்றாரு. ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு எண்ணெய் வியாபாரி இருந்தாருப்பா. அந்த எண்ணெய் வியாபாரி செத்து சொர்க்கத்துக்கு போறாரு. சொர்க்கத்துக்கு போனா அங்க வந்து எண்ணெய் வியாபாரிக்குன்னு சொல்லிட்டு தனியான ஒரு கூண்டு இருக்குது. அந்த கூண்டுக்குள்ள தான் எல்லா எண்ணெய் வியாபாரி இருக்கணுங்கிறாங்க. ஸோ கடவுள் சொல்றாரு, இந்த கூண்டு வந்து ஃபுல் ஆயிருச்சு, நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணுங்கிறாரு. எண்ணெய் வியாபாரி, நான் 4 வார்த்தை மட்டும் பேசிக்கிட்டுமான்னு கேட்கிறாரு. பேசிப்பாங்க போது அவர் 4 வார்த்தை சொல்றாரு. என்னன்னா, நரகத்துல நிறைய எண்ணெய் கிடைக்குதாமா அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் போடுறாரு. இதை கேட்ட எல்லா எண்ணெய் வியாபாரியும் நரகத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கூண்டே ஃபுல்லா எம்டி ஆயிரு. கடவுள் வந்து சபாஷ், செமையான புத்தி கூர்மை, இப்போ நீ அந்த கூண்டுக்குள்ள போய்க்கப்பா, நீ ஒருத்தன் இருக்கிற ஃப்ரீயா இருக்கும்போது இவர் சொல்றாரு, இல்ல நானும் நரகத்துக்கு போறேன். ஏன்பா போறேன்னு கடவுள் கேட்டா, இல்லைங்க ஒருவேளை அந்த ரூமர்ல உண்மையா இருந்தா அதுல என்ன கிடைச்சா என்ன பண்றது, நான் மிஸ் பண்ணிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எண்ணெய் வியாபாரியும் போறாராம். சோ இந்த மாதிரி தாங்க ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய பேர் ரூமர்ஸை கிளப்பி விட்டு அந்த ரூமர்ஸ் அவங்களே நம்பி அதுல பணத்தை போட்டு நிறைய பணம் இழந்திருக்காங்க. ஒரு ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அதை ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணிட்டு வெல் ஸ்டடி பண்ணிட்டு அப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்க.